ஹே ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி காலையிலே ஏஞ்சிட்டேன். ஒரு 6:45 ஏஞ்சிட்டேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறேன்னு சொன்னதால் சரி சமைச்சு கொடுக்கலான்ட்டு தான் ஏஞ்சேன். காலையிலே இந்த சூரியன் லைட்டாக வந்துருந்துச்சு. ஒரு பக்கம் குளிரும் ஒரு பக்கம் சூரியனும் இருந்தது. பார்க்க நல்லா இருந்துச்சு. ஏஞ்ச உடனே மிஷின் போட்டு விட்ருவேன். நான் 2 days ஒன்ஸ் தான் மிஷின் போடுவேன். அதனால் போட்டுவிட்டுட்டேன். போட்டுட்டு எப்பயும் போல் பாலை காய்க்க வந்துட்டேன். பாலை போட்டுட்டு பாப்பாவுக்கு தண்ணியும் போட்டுவிட்டேன். எனக்கு இன்றைக்கி டீடாக்ஸ் ட்ரிங்க்குக்கு இந்த ஆம்லா வாட்டர் தான் எடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இந்த ஆம்லாவை கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நார்மல் தண்ணி ஊற்றி வடிகட்டிட்டோன்னா ஆம்லா வாட்டர் ரெடி ஆகிடும். இது நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் பார்க்காதவங்க. அப்புறம் தண்ணியும் காஞ்சிருச்சு, இறக்கி வச்சுட்டு அப்புறம் பாலும் இப்போ பொங்கி வரப்போகுது. இதை இறக்கி வச்சுட்டு போயிட்டு டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிச்சிட்டு வந்துடும். போய் உட்காந்து தான் நான் குடித்து முடிச்சுட்டு வீடெல்லாம் பார்த்தேன். கொஞ்சம் மோசமாக இருந்தது. சரி காலையிலே பெருக்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் டிஃபன் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு காலையிலே பெருக்க வந்துட்டேன். பாருங்கள், பெருக்கி முடிச்சிட்டேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணி பெருக்கிட்டேன். பெருக்கிட்டு இன்றைக்கி குப்பை போடணும். நான் 3 days ஒன்ஸ் தான் குப்பை போடுவேன். இந்த மாதிரி குப்பையை கட்டி வச்சிட்டேன் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போய் போட்டுருவார். எல்லாத்தையும் கட்டி முடிச்சுட்டு டிஃபனுக்கு இட்லி ஊற்றலான்னு தான் வந்திருந்தேன். இட்லி அன்றைக்கே மாவு புளிச்சிருச்சு. இட்லி ஊற்றும் போது பார்க்கலாம். இட்லி ஊற்றி வச்சுட்டேன். எனக்கு கஞ்சிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வரகரிசி கஞ்சி. இப்போ இட்லி பாப்பாவுக்கும் அவருக்கு மட்டும்தான். நான் ஒரு நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் கஞ்சி எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் சட்னிக்கு இன்றைக்கி கர்நாடகா ஸ்டைலில் சட்னி அரைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன் இன்ஸ்டாகிராமில். அதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சட்னி டேஸ்ட்டு சொல்லணுன்னா உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. அவ்வளோதான், இட்லியும் ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. டிஃபன் வேலை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு. வெறும் இட்லி சட்னின்றதால இட்லி வேகிறதுக்குள்ளேயே சட்னி அரைச்சி முடிச்சிட்டேன். அப்புறம் எனக்குமே கஞ்சி ரெடி பண்ணிட்டேன். கஞ்சியும் பாயில்டு எக்ஸும் எனக்கு வச்சுருந்தேன் டிஃபனுக்கு. நான் இட்லி எடுத்துக்கல. இந்த கஞ்சி கூட இந்த சட்னி நல்லாவே இருந்தது. சாப்பிடும் போது என்னோடய பிளேட்டை பார்க்கலாம். அதுக்கப்புறம் துணியை மிஷினில் போட்டிருந்தால அதுவும் நின்றுடுச்சு. அதை காய வைக்க தான் வந்தேன். ஒரு மணி நேரத்தில் மிஷின் நின்றுச்சு. அதுக்குள்ளே நல்ல வெயில் வந்துருச்சு. எப்படி இருந்தும் ஒரு பக்கம் குளிர் இருந்துகிட்டே தான் இருந்தது. அந்த கிளைமேட் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் துணியெல்லாம் காய வச்சுட்டேன். காய வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அந்த சூரியனெல்லாம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போனேன். சரி போய் லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு லஞ்சுமே சைட் பை சைடு எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஒயிட் ரைஸ் பண்ணியிருந்தேன், வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருந்தேன், சாம்பார் கொதிச்சிட்டு இருந்தது. முருங்கைக்காய் சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் பச்சைப்பயிறு சுண்டல் வேக வச்சுருந்தேன். சரி அதை ஒரு நாள் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு டெய்லியும் ஒரு சுண்டல் எடுத்துக்கலான்ட்டு தான் வேக வச்சுருந்தேன். எனக்கு வரகரிசி ரைஸ் தான் வைக்க போகிறேன். அதை ஊற வச்சுருக்கேன். அப்புறமா தான் விசில் வைக்கணும். பாப்பாவுக்கு ஒரு முட்டை தனியாக வேவிச்சு வச்சுட்டேன். காலையிலே எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். டிஃபன் வேலையை முடிச்சுட்டு உடனே லஞ்சும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் ஜாமான் இருக்குது, அதை கழுவணும். டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் வேலையும் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு போய் டிஃபனை ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு சாப்பிட்ருந்தேன். இதுதான் என்னோடய லஞ்ச் பிளேட்டு. நான் அவளுக்கு பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டே இன்றைக்கி சாப்பிட்டுட்டேன். மணியும் 9 மணி ஆகிடுச்சு. சரி லேட் ஆக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு கூட்டும் போதே நானுமே சாப்பிட்டுட்டேன். பாப்பா கூட்டணுன்னா எனக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அவள் பொறுமையாக சாப்பிடுவா. அதனால தான் அவளுக்கு கூட்டிகிட்டு நானுமே சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே ஹஸ்பண்டுமே சாப்பிட்டுட்டாரு. பாருங்கள், இப்படி தான் கிச்சன் இருந்தது. வரகரிசி ரைஸ்க்கு ஊற போட்டிருந்தேன்னு சொன்னேன்ல, இதுதான் எனக்கு ஒரு சின்ன கப்பில் ஒரு 1/2 கப் ரைஸ் தான் வைப்பேன். வாங்க இப்போ ஜாமான்லாம் கழுவிடலாம். எல்லாமே கழுவி முடிச்சிட்டேன். கழுவி முடித்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எனக்குமே ரைஸ் வெந்துருச்சு. வச்சு முடிச்சுட்டு தான் சாமான் கழுவ போனேன். சாமான் கழுவுறதுக்கும் ரைஸ் வைக்கிறதுக்கும் டைம் கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளில போகிற வேலை இருந்ததால் போயிட்டு வந்தேன். மதியம் ஆகிடுச்சி, ஒரு 12 மணி. அதுக்கப்புறம் இருக்கிற துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மடித்தேன். எல்லாமே காஞ்சிருச்சு. அடிக்கிற வெயிலில் ஒரு 3 hours தான் துணி காயறதுக்கு டைமு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு லஞ்சை ஊட்டிட்டு நானுமே லஞ்சு சாப்பிட்டுட்டேன். இன்றைக்கி லஞ்சு ஒரு ஃபுல் பிளேட் மீல் மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.